இப்போ அதை வந்து கரெக்டாக தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே எடுத்து அந்த அஃபிடேவிட்டை எடுத்து வெளியிடுறாங்க. இன்றைக்கு கொடுத்த மாதிரி உங்களையே நம்ப வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுடைய வெற்றி. இது எல்லாமே அஃபிடேவிட்டில் இருக்கிறது. அவங்க போட்ட அஃபிடேவிட்டில் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு வழக்கறிஞர் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணும்பொழுது மனைவி சொல்கிற மாதிரி தானே வரும். அந்த வரிகளை எடுத்து தான் வரிக்கு வரி. யாருக்காவது கோபம் வருதா? திமுக காரன் தான் பண்ணியிருக்கான். கோபம் வருதா? யாராவது பேச பொருளாக்கணுமா? சங்கீதாக்காக கொந்தளிக்கிறோம். அது சங்கீதாக்காக இல்லை, இதை பயன்படுத்தி விஜயை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், பார்வை எப்படி இருக்கணும் பொதுவாகவே பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருக்குமே. சரி, அவர் ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சுருக்காரு. ஆமாங்க, என் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, நான் இந்த மாதிரி போயிட்டேன். ஒத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு தலைவர் ஒத்துக்கலையா? அது என் மனைவி, இது என் துணைவி. இந்த பொண்ணு யார்? என் துணைவிக்கு பிறந்த பெண். 68 நடந்தது தெரியுமா? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? சரி, அப்ப வந்து அவர் மனைவியை விடல. இவங்க என் மனைவியை துணைவின்னு தானே சொன்னாங்க. இங்க விவாதத்துக்குள்ள நான் போக விரும்பலன்றேன். நான் இந்த மாதிரி விவாதத்துக்குள்ளே நான் வரமாட்டேன். அதுல வந்து அந்த அஃபிடேவிட்டை கொண்டு வந்து வெளியில எடுத்துட்டு வந்து அதை வெளியிட்டு ஏதோ உலகத்திலேயே சங்கீதா மட்டும்தான் பெண்ணு, தமிழக அமைச்சர்கள் இருக்கிற பல அமைச்சர்கள் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். தமிழ் நல்லா பேசுவாங்க, தமிழர்களாகவே வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பூர்வீகமோ மற்ற இதோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக் தெலுங்கு இருக்கும். இதுதான் இந்தியா. இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை, இவ்வளோ நாள் வந்து அவரை ஒரு தமிழர் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ தமிழர் தான் அவர் ஒரு அவங்க அப்பா வந்து இன்னைக்கு வலைதளத்துல வந்திருக்கு. மலேசியா நாட்டுக்காரா? இப்ப இருக்க தேர்தல் நேரத்துல இருக்கிற பெரிய விஷயமே தெலுங்கு ஆதிக்கம் தமிழ் ஆதிக்கம்ன்ற மாதிரி இருக்கு. தெலுங்கு ஆதிக்கம் இருக்கிறவங்க எந்த அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா தமிழ்நாட்டுல? இல்ல, இன்னைக்கு அப்படித்தானே சார் இருக்கு. இன்னைக்கு தேர்தல் காலம் கேக்குறேன், சொல்லுங்க. இது நான் மட்டுமே முடிவு பண்ண முடியாதுல்ல சார், மக்கள் முடிவு தானே. விஜய் ஆப்பிரிக்கரா கூட இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா வந்துட போறாரு முதலமைச்சரா. வெளியேற்றணும்னு இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா எம்ஜிஆர் மலையாளி, அது வரைக்கும் போராளி. திமுகவில் இருக்க வரைக்கும் போராளி, திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு மலையாளி. எங்க வீட்டு பிள்ளைன்ற மாதிரி தான் எம்ஜிஆரை பார்த்தாங்க. அந்த மாதிரி எங்க வீட்டு பிள்ளைன்னு விஜயை பார்க்குற அளவுக்கு விஜய். ஏன்னா நீங்க திரும்பி திரும்பி ரொம்ப நம்பிக்கை வச்சு இல்ல சார், இப்ப ஏமாத்திட்டு இருக்கிறாப்புல. சங்கீதாவோட உங்களை தான் ரொம்ப ஏமாத்திக்கிறாரு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தவிக கட்சியுடைய தலைவர் விஜயுடைய விவாகரத்து குறுகிய காலத்துல கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு ரீச்ல வந்து ரீச் ஆகுற அந்த நேரத்துல தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு விவகாரம் மக்களை வந்து சந்திச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல்ன்றது ஒண்ணு. விஜய் வந்து 2 விஷயம். ஒண்ணு அவருடைய குடும்பம், இன்னொன்னு அவருடைய பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கையில விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. விக்கிரவாண்டியில முதல் மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டில் பல சவால்கள் விட்டாரு, சில விஷயங்களை கொளுத்தி போட்டாரு. ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வுன்னு அது திமுகவுக்குள்ள பெருசாக வெடிச்சது. அதற்கு பிறகு அவர் வந்து பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. அவருடைய அரசியல் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அவர் பேசின 3/4 மணி நேரம் பேச்சு அடுத்து பெருசாக பேசுவார்னு பார்த்தா அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. பேசுறது மட்டும் இல்லை, வெளியில் வர்றதே ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. இந்த கோயிலில் தேர் சாமி உற்சவம் வர்ற மாதிரி அப்பப்போ வந்துட்டு போய் உட்காந்துக்குவார். இது வந்து அவர்கிட்ட பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்பட்டது. இது எல்லாம் இப்படி போகும்போது கரூர் சம்பவம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜயை சுற்றி ஒரு அரசியல். ஆனால் அவர்கள் வந்து ஒரு நல்ல அரசியல் பண்ண தெரியாமல் ஒரே ஒரு விஷயம்னா திரும்பி திரும்ப சொல்லுவாங்க, மக்கள் எங்களை நம்புகிறாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, விஜய் தான் முதல்வர், 40% 30% இப்படியே. இது அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர். இது மேலே 1000 விமர்சனங்கள் உண்டு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா விஜயுடைய திருமண வாழ்க்கை,
25 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்றாங்க. இதில் அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. மகள் வெளிநாட்டில் படிக்கிறாங்க. மகன் முடிச்சுட்டு டைரக்ஷன் துறையில் இருக்கார். மனைவி இருக்காங்க. இதில் இவர்களுக்குள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். எனக்கெல்லாம் ரொம்ப பர்சனலாகவே தெரியும் என்ன பிரச்சனை, எங்கே பிரச்சனை, யாரால பிரச்சனைன்னு கூட தெரியும். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சிக்கிற ஆள்ல நான் ஒரு ஆள், அந்த ரசிகர்கள் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த விவகாரன்றது அவருடைய சொந்த பிரச்சனை. அதில் அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய உலகத்துக்கே மகாராஜாவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒத்து வரலன்னா என்ன பண்ண முடியும்? இந்த இங்கிலாந்து அரச பரம்பரையில் திருமணம் ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிட்டாரு சார்லஸ் டயனாவை. ஒரு சாதாரண டீச்சர் அவங்க. அந்த திருமணத்தை உலகமே கொண்டாடிச்சு. ஏன்னா டயனா அந்த மாதிரி இந்த அரச குடும்பத்துக்கு திமுக எதுவுமே இல்லாமல் எளிய மக்களோட அந்த எல்லா மரபுகளையும் உடைச்சாங்க. உலகமே அந்த அந்த மங்கையை கொண்டாடினாங்க. ஆனால் அவர் சார்லஸ் இதுவாக இல்லை. அப்புறம் ஒதுக்கப்பட்டு லாஸ்ட்டில் அவங்க டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு போச்சு. அதனால அரச குடும்பத்திலே அப்படின்னா இவர் ஒரு பிரபலம் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அவருக்கு. அப்பா அம்மா கிட்டே அவருக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ உறவுகளை ஹேண்டில் பண்ணுறதுல விஜய் கிட்ட சிக்கல் இருக்கான்னா இருக்குது. ஆனால் அதை கொண்டு பொது வாழ்க்கையில் விஜயை வச்சு அடிக்கணுன்றதுல யாரும் சொல்ல முடியாது. ஆனால் பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் இது போன்ற விஷயங்களிலும் சரியாக இருக்க முயற்சி செய்யணும். சரியாக இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்க முயற்சி செய்யணும். ஏன்னா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய இதை இந்த மாதிரி விஷயங்களில் மெயின்டைன் பண்ண முடியாதவர் எப்படி நாட்டில் பண்ணுவாருன்ற கேள்வியை பொதுவான எதிர்கருத்து உள்ளவர்கள் வைப்பார்கள். இன்னொரு பக்கம் பெண்கள் மத்தியில் உங்களை நீங்கள் எப்படி பார்க்கப்படுவீர்கள் என்றால், அமெரிக்காவே அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். அமெரிக்க ஜனாதிபதினா அவருக்கு ஒரு மனைவி கட்டாயம் இருக்கணும், குழந்தை இருக்கணும். 3 பேரும் அப்படி சந்தோஷமாக பொது வெளியில் வரும்போது கை பிடிச்சிட்டு இது பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, 1000 இது இருந்தாலும் மனைவி மக்களோட நிற்பார் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி. அங்கே தான் 2 பேரும் ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அப்படியே ஒரு அந்யோன்யம் காமிப்பாங்க. அங்கே அடித்து புரண்டுக்குவாங்க. இது ஏன்னா பப்ளிக்கில் அமெரிக்க ஜனாதிபதினா ஒரு குடும்பம் இருக்குது, அவர் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னு. சேம் இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். நீங்கள் ஒரு தலைவர் அப்படின்னா அவர் எப்படி இருக்காரு, குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்காரு, அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு தான் நம்ம உலகம் பார்க்குறது. அப்போ அந்த விஷயத்தில் விஜய்க்கு சிக்கல் வருதுன்னா அவர் அதை தவிர்க்க பார்க்கணும். அதுல இருந்து வெளியில வர பார்க்கணும். அந்த விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ண பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுல கொஞ்சம் தவறிட்டாரு. இப்போ அதை கரெக்டா தேர்தல் நேரத்துல வேண்டுமென்றே எடுத்து அந்த அஃபிடேவிட் எடுத்து வெளியிடுறாங்க. இப்ப அஃபிடேவிட் எடுத்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில கூட அவங்க மனைவி கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்னா, நான் 2 வருஷமா இந்த பிரச்சனை எங்களுக்கு போயிட்டு இருக்கு, இதை பத்தி என்ன எந்த முன்னெடுப்புமே எடுக்க விடாம முடக்கி வச்சிருந்தாரு. நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு நடிகையால இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. திருமணம் தாண்டின உறவு அவங்க கூட இருந்திருக்கு. இன்னொன்னு, அவங்க மனைவி இன்னைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது இல்லை. இன்றைக்கு கொடுத்த மாதிரி உங்களையே நம்ப வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களுடைய வெற்றி. இது எல்லாமே அஃபிடேவிட்ல இருக்கிறது. அவங்க போட்ட அஃபிடேவிட்ல அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு வழக்கறிஞர் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணும்பொழுது மனைவி சொல்ற மாதிரி தானே வரும். அந்த வரிகளை எடுத்துதான் வரிக்கு வரி கட்சியுடைய கொள்கையா சொல்றது நான் ஒரு கண்ணு திராவிடமாவும் ஒரு கண்ணு தமிழ் தேசியமாவும் பாக்குறேன் அப்படின்றதுதான். இப்ப திராவிடர்களுடைய கொள்கைன்னு பார்க்கும்போது இப்ப பெரியாருடைய வார்த்தையெல்லாம் அங்க வரும்ல. பெரியார் இப்போ இவரு கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப குறுகிய காலத்துல பெரிய ரீச் அடைஞ்சிருக்கிறாரு. ஆல்ரெடி அவர் ஒரு பெரிய ஸ்டார், மக்களுக்கு பிடித்தமான ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம் அவரு. சோ அப்படி பார்த்த மக்கள் அடுத்து ஒரு தலைவரா அவரை ஏத்துக்க தயாராகிற நேரத்துல அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது. இது அவருடைய அரசியல் கேரியரே ரொம்ப எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை உண்டு பண்ணும்? அவரு நான் சொன்ன மாதிரிதான் அவர் குடும்ப பிரச்சனை, அது கொஞ்சம் சரியா கையாண்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ அந்த மாதிரி இருக்குது. இவர் ஒரு கட்சித்தை ஆரம்பிச்சு ஒரு தலைவராக தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பண்றாருன்றது அப்புறம் விஷயம். அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுக்கான கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதற்காக அவர் கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனையே வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? பிரச்சனை வந்துடுச்சு. அந்த பிரச்சனையை அவர் என்ன பண்ணணும்? டைவர்ஸ் கேட்குறாங்க, கொடுத்துட்றாரு வச்சுக்கோங்க. என்ன இப்போ கெட்டுப்போச்சு? சரி, அவர் ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காரு. ஆமாங்க, என் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, நான் இந்த மாதிரி போயிட்டேன், ஒத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு தலைவர் ஒத்துக்கலையா? அது என் மனைவி, இது என் துணைவி. இந்த பொண்ணு யாரு? என் துணைவிக்கு பிறந்த பெண்.
68 நடந்தது. தெரியுமா? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? சரி, அப்போ வந்து அவர் மனைவியை விடல. இவங்க என் மனைவியை துணைவின்னு தானே சொன்னாங்க. இங்க இவர் விட்டுறக்கூடிய சூழ்நிலை விவாதத்துக்குள்ள நான் போக விரும்பலன்றேன். நான் இந்த மாதிரி விவாதத்துக்குள்ளே நான் வரமாட்டேன். நான் சொல்ல வர்றது இதுதான் அளவுகோல். இந்த அளவுகோலை வச்சு ஒருத்தரை பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி பலர் உதாரணமா இருக்கிறாங்க. அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடியலன்ற, அதுக்கு பிறகுதான் உச்சத்தை அடைஞ்சாங்க, நல்லா இருந்தாங்கன்ற. அதனால தனி மனித வாழ்க்கை கரெக்டா இருக்கணும்ன்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதுல மிஸ் ஆகுது, அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சினிமா நடிகராக இளைஞராக ஏதாவது தவறு இருக்கலாம். அது 2 பேருக்கு ஒத்து வரல, நீ டைவர்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் டைவர்ஸ் கொடுக்க போறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வர நேரத்துல அவருங்க சொந்த பிரச்சனை அது டைவர்ஸ் கேட்கறது கொடுக்கறது. அதுல வந்து அந்த அபிடவிட்டை கொண்டு வந்து வெளியில எடுத்துட்டு வந்து அதை வெளியிட்டு ஏதோ உலகத்திலேயே சங்கீதா மட்டும்தான் பெண்ணு, மற்ற பெண்கள்லாம் 2 வயசு குழந்தைங்க பாலியல் தொந்தரவுங்க. 2 வயசு குழந்தை. யாருக்காவது கோபம் வருதா? திமுக தான் பண்ணியிருக்காங்க. கோபம் வருதா? யாராவது பேசு பொருளாக்கணுமா? சங்கீதாக்காக கொந்தளிக்கிறோம். அது சங்கீதாக்காக இல்லை. இதை பயன்படுத்தி விஜயை காலி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் தான். அதனாலதான் நான் சொல்றேன், பார்வை எப்படி இருக்கணும், பொதுவாகவே பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருக்குமே விஜயுடைய அரசியலை விமர்சிக்கலாம். தனிநபர் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, அதை அவர் சமாளிச்சுக்கிட்டோம். புரியுதா? இதே விஜய் ஒரு பாலியல் குற்றத்துல மாற்றாருன்னா நீங்க ஏறி நின்று அடிக்கலாம். இது வந்து அதுல எல்லாம் வராது. இது அவங்க குடும்ப பிரச்சனை. அதுல கூடுதல் குறைச்சல் இருக்கும். டைவர்ஸ் கேட்கறாங்க, அவர் மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுத்துட்றாரு. என்ன கொடுக்குறாரு எதுன்றது அவங்களுக்குள்ள அவங்க வக்கீல்கள் 2 வக்கீல்கள் நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது. ஆனா அவங்க அபிடவிட் எடுத்து போட்டுட்டு அவர் ஒரு மனநோயாளி இருக்கிறவங்க அவ்வளோ பெரிய உச்சத்துல வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்க முடியும், ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியும். அந்த அளவுக்கு கொண்டு போய் பிரச்சாரம் பண்றாங்கல்ல. இதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறேன். இது வந்து தேர்தல் நேரத்துல விஜய் போன்றவர்களை கவிழ்ப்பதற்காக, அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக, இது நம்ம இயேசு சொன்ன மாதிரி உங்களில் யார் யோகியமானவர்களோ முதல் கல்லை எடுத்து அடிங்கன்னா ஒரு கல்லை எடுக்க முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என் தலைவன் அது வேறடா, அது என்ன சொல்ற, நீங்களே கேட்டீங்க, அது என்ன சொல்றீங்க, அது அப்படி இல்லை, இது இப்படின்னு, அந்த மாதிரிலாம் இல்லை. நியாயம்னா நியாயம்தான். இன்னொரு பொண்டாட்டி ஏத்துட்டா இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கலாமா? பெரிய ஆணாதிக்க சிந்தனை அது. அதனால அப்படி கிடையாது. அங்க அப்படி நடந்தது, இங்க இப்படி நடக்குது. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். இப்போ விஜய் வந்து தமிழரே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில. இந்தியர் தானே விஜய்? இந்தியர் தானே? இல்ல, இந்தியர் பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, தமிழர் இல்ல. தமிழர் இல்லைன்னா தமிழ்நாட்டுல தேர்தல் நிக்க கூடாதுதான் இருக்கா இந்திய அரசியல் சட்டத்துல? இல்ல, இவ்வளவு நாள் வந்து அவரை ஒரு தமிழர் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ தமிழர் தான் அவர் ஒரு, அவங்க அப்பா வந்து இன்னைக்கு வலைதளத்துல வந்திருக்கு. மலேசியா நாட்டுக்காரா? இப்ப இருக்க தேர்தல் நேரத்துல இருக்கிற பெரிய விஷயமே தெலுங்கு ஆதிக்கம் தமிழ் ஆதிக்கம்ன்ற மாதிரி இருக்கு. தெலுங்கு ஆதிக்கம் இருக்கிறவங்க எந்த அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா தமிழ்நாட்டுல? இல்ல, இன்னைக்கு அப்படித்தானே சார் இருக்கு. இன்னைக்கு தேர்தல் காலம் கேக்குறேன், சொல்லுங்க. இது நான் மட்டுமே முடிவு பண்ண முடியாதுல்ல சார், மக்கள் முடிவு தானே. விஜய் ஆப்பிரிக்கரா கூட இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா வந்துட போறாரு முதலமைச்சரா. எம்ஜிஆர் அப்படிதான் சொன்னாங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக அப்படி உழைச்சாரு. அவரு அந்த கொள்கை மோதல்ல தான் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அவருக்கு எதிராக. அந்த துப்பாக்கி சூடு போஸ்டரை ஓட்டி தான் திமுக ஆட்சியை பிடிச்சது. அண்ணாக்கு நம்பிக்கையே இல்லை. தென் சென்னை பாராளுமன்ற எம்பிக்கு நிற்கிறாரு. துப்பாக்கி சூடு நடந்தோன்னா போஸ்ட் ஓட்டணும்னா திமுக ஆட்சியை பிடிச்சிருது. பார்லிமெண்ட் எம்பியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்சியா இருந்து இப்போ முதலமைச்சராக வர்றாரு. அப்படிப்பட்ட எம்ஜிஆரை 72ல வெளியேற்றுறாங்க. வெளியேற்றணும்னு இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா எம்ஜிஆர் மலையாளி, அது வரைக்கும் போராளி, திமுகவில் இருக்க வரைக்கும் போராளி, திமுகல இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு மலையாளி, ஆனால் நாங்கள் பேசுவது திராவிடம். திராவிடத்தில் என்னென்ன இருக்கு? தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே இருக்கு. இந்த உருட்டுலாம் என்ன சொல்றது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல யாரும் எங்கேயும் போட்டியிடலாம், என்னவோ நான் பண்ணலாம். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர். அவங்க எந்த இதுல இருந்து எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டு, தமிழ்நாடோ அவங்களுடைய இது ஆந்திராவோ கிடையாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அவங்கள தேர்ந்தெடுத்து தப்புன்னு சொல்லுவீங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் யாரும் எங்கன்னா அது பண்ணலாம். சரி, நான் இன்னொரு வாதத்துக்கும் வர்றேன். இந்த மாதிரி தெலுங்கு இது பண்ணுற ஒரு அமைச்சராக வரக்கூடாதுன்னா, இன்னைக்கு தமிழக அமைச்சர்கள் இருக்கிற பல அமைச்சர்கள் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். தமிழ் நல்லா பேசுவாங்க, தமிழர்களாகவே வாழ்கிறாங்க.
ஆனால் அவங்களுடைய பூர்வீகமோ மற்ற இதோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக் தெலுங்கு இருக்கும். இதுதான் இந்தியா. இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பூர்வீகம் தமிழர்களுக்கே தமிழர்கள் அப்படி கூட நீங்கள் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தெலுங்கு ஒருத்தர் தமிழக ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் எதுன்னு பிரிப்பீங்க? அதனால் இந்த மொழி, மதம், இனம் இதெல்லாம் வச்சு பிரிவினை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. இங்கே அதுதான் பிரச்சனையே. இப்போ சொல்லுங்க. இப்போ விஜய் மேல மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை இல்ல அப்படி இல்ல, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இது எல்லாமே ஒரு இடத்துல எங்க உடைய ஆரம்பிக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ள இவங்க அப்பா அம்மாக்கோட ஒரு முரண்பாடு. நல்லா இருக்க வீட்டுல நல்லா இல்ல, சிம்பிளா முடிச்சிடலாமா? அதுலதானே உடையுது. வீட்டுக்குள்ள அப்பா அம்மாட்ட ஒரு முரண்பாடு. அத வீட்டுக்குள்ள 1000 இருக்கலாம், நீங்க பொது தளத்துல வரும்போது அதை நீங்க வெளிப்படுத்த கூடாது. ஆனா அதை வெளியில தெரியற மாதிரி பொது தளத்துல ஒரு சங்கீதம் போட்டு அடிக்கலங்க. நான் அவங்க அப்பா அம்மா கூட இருந்த முரண்பாடு அவர் வெளிப்படுத்தினதான் ஒரு பொது நிகழ்ச்சியில இருக்கும்போது அவங்க அப்பா கூட அவருக்கு முரண்பாடு இருக்குன்றதா அவர் வெளிப்படுத்தினால்தான் தெரிஞ்சது. ஏதோ முரண்பாடு இருக்கு, பேசிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி. மலேசியால கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாருங்க என்னங்க நீங்க? அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? மலேசியால ஆடியோ லான்ச்சில் நைனா இக்கடாரான்னு கூப்பிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. அங்க இருந்து அவங்க அம்மா ஜோ அப்படின்னாங்க, இவர் கையாட்டினாரு, பாட்டு பாடினாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? சார் அது இப்ப நடந்தது சார். இந்த முரண்பாடு ஏற்கனவே வெளியே தெரிஞ்ச விஷயம் சார். ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு சண்டை ஒரு 2 வருஷம் முன்னாடி. இல்ல நான் என்ன நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம்னா இப்ப வந்து எடுப்பீங்களா? ஏற்கனவே இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த முரண்பாடு வெளியில தெரியற மாதிரி இவர் நடந்துட்டாரு. அப்புறம் அவங்க பையன் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வெளில தெரியுது. இப்ப மனைவி கூட இது மக்கள் கடையில என்ன ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும்? வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே இவரால கரெக்டா சமாளிச்சு அதை சரி பண்ண முடியாதவர் நாட்டு பிரச்சனையை எப்படி இவர் பாப்பாரு? மக்களுக்கான பிரச்சனையை எப்படி இவர் சந்திப்பாரு? இதுல என்ன இவர் பெருசா தீர்வு கண்டுக்குவாருன்ற எண்ணம் வந்துடுறாங்க. பிரதமர் மோடி இன்னைக்கு இந்தியாவில் நேரு, இந்திரா, என்ன கேட்டா அடுத்து மோடி சொல்லுவார். ஏன்னா இவர்கள் காலத்துல தான் இந்தியா அடுத்த ஒரு நோக்கி நகருது. அதுலயும் மோடி காலத்துல வேற லெவல்ல போகுது. நம்முடைய வெளியுறவு கொள்கையிலும் சரி, இஸ்லாமிய நாடுகளோட நம்முடைய உறவும் சரி, பல விஷயங்கள் இல்லை, நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு குடும்ப வாழ்க்கைன்றது ஒரு சரியான வாழ்க்கை கிடையாது. மனைவியோட வாழ்ந்துட்டு அந்த இல்லற வாழ்க்கை பிடிக்கலன்ட்டு வெளியில வந்து RSS இயக்கம் அப்படின்னு போயிட்டாரு. அதுக்காக அவர் ஒரு நல்ல பிரதமர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. மக்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை சொல்ற ஃபேக்ட் எல்லாம் இருக்குங்க. அததான் நான் சொல்றேன். விஜய் அவருடைய பொது வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, இதை பிரிச்சு பாக்குறவங்களும் இருக்காங்க, ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி பாக்குறவங்களும் இருக்காங்க. இந்த எதிர் பிரச்சாரம் பண்றவங்க இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி விஜய் இதை வச்சு காலி பண்ணலாம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப எது ஜாஸ்தியாவதோ அதை பொறுத்து விஜயுடைய எதிர்காலம் அமையும். இல்லப்பா அது அவர் என்னப்பா பண்ணுவாரு, அவங்க வீட்டுல நடந்தா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த டைவர்ஸ் தானே கேக்குறாங்க, அவர் கொடுத்துட போறாரு. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறவங்க மெஜாரிட்டியா இருந்தாங்கன்னா விஜயுடைய அரசியல் வாழ்க்கை கரெக்டா இருக்கும். இல்லைங்க வீட்டையே காக்க முடியாது, நாட்டை எதுக்கு இருந்தாலும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அரசியல் வாழ்க்கை இதாகும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறோம்னா நம்ம ஒரு ஸ்டெப் எல்லாரோட மேல இருந்து தான் பேசணும். நம்மளும் கீழே இறங்கிட்டு ஆகலாம். யோக்கியனா அப்படியாலாம் பேச முடியாது. மற்றவங்க பேசுறா எனக்கு தெரியாது, நான் பேச மாட்டேன். நான் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை விஜயை கடுமையாக அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றாரு. விஜய் இதுன்னா உடனே ஏன்ட்ட தான் வரும். எனக்கு அன்னைக்கு கொடுக்கவே டைம் இருக்காது. அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுவேன், அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் எப்படி பாக்குறேன்னா விஜயுடைய தனி வாழ்க்கை இது, அரசியல் வாழ்க்கை தனி. அரசியல் வாழ்க்கையில நான் விஜயை அவ்வளோ கிண்டல் அடிச்சிருக்கேன், அவ்வளோ விமர்சனம் வச்சிருக்கேன். இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வீடு சரியில்லைன்னா அதுல இவரும் காரணமா இருப்பாரு, அவங்களும் காரணமா இருப்பாங்க. இல்ல அது அவங்க சொல்ற அந்த நடிகையும் காரணமா இருக்கும். அது தனி மனித பலகீனங்கள். அதுல இருந்து அவர் வெளியே வரணும். அதுதான் அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும். ஒத்து வரலன்னா வாழ முடியாதுல்ல, நிவாரணம் கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில அவர் சரியில்லையா, இல்லதான், அதை வச்சுட்டு பொது வாழ்க்கையை கணக்கிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா யாருமே வாழவே முடியாது. அதான் பிரதமர் மோடி நான் சொன்னேன். அதனால ஒவ்வொருத்தரும் காந்திக்கே தானே பிரச்சனை இருந்தது. கஸ்தூரிபாயும் காந்தி என்ன மனமொத்த தம்பதிகளா வாழ்ந்தாங்க சொன்னாங்க? கிடையவே கிடையாது. பலர் முன்னிலையில் கண்டிச்சிருக்காரு. அந்த அளவுக்குலாம் நடந்திருக்குது. அதனால நீ இந்த விஷயங்கள்ல ஒரு மேம்போக்கான ஒரு மேம்பட்ட ஒரு சிந்தனையோட தான் நீங்க எந்த விஷயத்தையும் பார்க்கணும். இப்ப நீங்க சொல்ற இந்த தெளிவான சிந்தனைகள் இதெல்லாம் வந்து இப்ப இல்லைன்றீங்களா?
அப்படி இல்ல சார், நான் அதை சொல்ல வரல சார். இல்ல ஏதாவது சொல்லி திட்டணும்னா சொல்லுங்க, திட்டிடலாம் விஜய. இல்ல நான் பிரிச்சு மேஞ்சிடலாம் சார், நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு போல சார். சரி, அப்ப நம்ம நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த தெளிவான சிந்தனைகள் எல்லாமே வந்து இப்போ படிச்சவங்க என்ன ஒரு மேல்தட்டு மக்கள் இவங்களுக்கு இருக்கிற இந்த பாமர மக்களுக்கு வந்து எப்படி, ஐயோ ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டானா, அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டானே, இப்படிதானே தோணும். இவரு ஒரு தவறான முன்மாதிரியா தெரிய ஆரம்பிச்சிடாரு இந்த பிரச்சனையால. சிந்தனைக்கு படிப்புக்கும் பாமரத்தனத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடக்குறாங்க வச்சுக்கோங்க, அந்த சைடு போற ஒரு காய்கறி விற்கிறவங்கள பூ விற்கிறவங்கள டப்புன்னு ஓடி போய் தண்ணி கிண்ணியை கொடுத்து தூக்கி பிடிப்பாங்க. நல்லா படிச்சவங்களை வேடிக்கை பார்த்துட்டு முடிஞ்சா ஒரு செல்ஃபி எடுத்துட்டு, மாப்பிள்ள ஒரு ஆக்சிடென்ட் உனக்கு இது அமைச்சிக்கிறேன் பாருணும். அதனால சிந்தனைக்கும் படிப்புக்கு சம்மந்தம் இல்லை. அது தனி, இது தனி. நீங்க வந்து எம்ஜிஆர் என்னென்னவோ பண்ணாங்க, பாமர மக்கள் தான் எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சாங்க. இவங்க எம்ஜிஆரை சொல்லாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த விஜய்க்கெல்லாம் ஜுஜுபி. இவர் என்ன தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிட்டாரா விஜய்? எம்ஜிஆர் இதோட மேல பெரிய விஷயங்கள்லாம் சந்திச்சாரு. எம்ஜிஆர் நடிகைகளோட சம்மந்தப்படுத்தி பல விஷயங்கள் எம்ஜிஆரை வந்து இது பண்ணுவாங்க. எம்ஜிஆருடைய பர்சனல் லைஃப்லாம் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஜெயலலிதாவை பர்சனலா பல விஷயங்கள் போட்டு அடிச்சு இது பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அதெல்லாம் சந்திச்சுதான் வந்திருக்காங்க. பொதுமக்களும் அதை எடுத்துக்கல பெருசா. எங்க வீட்டு பிள்ளைன்ற மாதிரி தான் எம்ஜிஆரை பார்த்தாங்க. அந்த மாதிரி எங்க வீட்டு பிள்ளைன்னு விஜய் பார்க்குற அளவுக்கு விஜய் அரசியல்ல நடந்துக்கணும். அதுல மைனஸ் இருக்கு. மக்கள் பிரச்சனையே தெரியல, மக்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல. ஆனா ஆசை மட்டும் முதலமைச்சர் ஆகணும்னு இருக்கு, வந்துட்டாப்புல. அதனால அது விமர்சனம் வேற, இது வேற இல்ல. இப்போ இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க எல்லாருமே வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்களா? விஜயை தான் பெருசா யோசிச்சாங்க. இப்ப இந்த விஷயம் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டு கொண்டு போகும் நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு நேரம் அதானே சொல்லியிருந்தேன். இல்ல சார், நீங்க ஏதாவது ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கீங்க. அப்படி இல்ல சார், ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறீங்க. ஏன்னா நீங்க திரும்பி திரும்பி ரொம்ப நம்பிக்கை வச்சு. இல்ல சார், இப்ப ஏமாத்திட்டு இருக்கிறாப்புல. சங்கீதாவோட உங்களைதான் ரொம்ப ஏமாத்துறாரு. இப்படி பண்ணக்கூடாது. சரி, அவரு என்ன பண்ணாதான் எங்களுக்கும் இப்ப மக்களோட குரலா தானே நாங்க பேச முடியும். ஆமா, அதனால நானும் சொல்றேன். நீங்க ஒரு பர்சன், சங்கீதா மக்கள்ல ஒரு ஆள் தானுங்க.